ஐயோ, இவ இவ எனக்கு சேவை பண்ணிதான் நான் பொழைக்கணும்னா அதுக்கு பதிலா என்ன சாக விட்டுருக்கலாமே. அம்மா வேணாமா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் மனசு கேட்கலம்மா, அதான் ஓடி வந்துட்டேன். இப்ப நீங்க நல்லா ஆயிட்டீங்கல்ல, எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். நான் வேற எதையுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன பாக்குறதுக்கு முன்னாடியே நான் வெளியில போயிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க பாத்துட்டீங்க. மா, நான் உங்களை கவனிச்சுக்கிட்டத மறந்துருங்கம்மா. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் உங்க முன்னாடி நான் வரவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிக்கிறது? மன்னிக்கிற மாதிரி காரியமா நீ பண்ணிருக்க? அமுதா, இல்லனா ஜனாமாக்கு இவன் மேல எவ்வளவு கோவம் இருக்கு, அதெல்லாம் மறந்துடுவாங்களா என்ன? என்ன கேட்டா அவளை இந்த வீட்டுல விட்டதே தப்பு. ஜனாமாவை பாத்துக்க ஆளா இல்ல? தமிழ் பாத்துப்பான், முத்தமா பாத்துப்பாங்க, இல்லனா வெளியில இருந்து நர்ஸ் வச்சிருப்போம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பாருங்க, சூப்பரா இருக்கீங்க அத்தை. அத்தை, குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு முன்னாடியே பேசி வச்சிருந்தோம்ல அத்தை. அதுக்குள்ள உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. உங்களுக்கு சீக்கிரம் குணமானா பொங்கல் வச்சு படைக்கலான்னு வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கு நல்லபடியா குணமும் ஆயிடுச்சு. அதான் வச்சிடலாம். தம்பி, அந்த பொண்ணு உண்மையை சொல்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. இல்லையா அந்த பொண்ணு உண்மையை சொல்றதுக்கு சரியான சூழ்நிலையை அமைச்சு கொடுங்க. இந்த ரெண்டும் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் தம்பி. கரெக்ட் தான். இன்னைக்கு எப்படியாவது அந்த விஷயத்தை பண்ணி ஆகணும் தமிழுக்காக. சிபி, என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல ஜானு. போலாமா? போலாம். வா. வாங்கம்மா. சிபி, கல்யாணம் ஆனவன் தானே நீ? கோவிலுக்கு வந்தா கட்டின பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு தெரியாத உனக்கு? லண்டன்ல படிச்சா நம்ம ஊர் பழக்க வழக்கத்தெல்லாம் மறந்துடுவியா? ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட பெருசா ஆசைப்படுறதுல ஒண்ணு பூ மட்டும்தான். அத கூட ஒரு புருஷனால வாங்கி கொடுக்க முடியலனா? ஜானு, வாங்கி தர முடியாதுலாம் இல்ல ஜானு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிதான். டேய், எல்லா காலத்து பொண்ணுங்களுக்கும் பூவுலையும் பொட்டுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பொண்ணுங்களுக்கும் பூவுக்கும் இடையில இருக்கிற பந்தத்தை யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. சரி, தமிழ், உனக்கு எத்தனை முழம் பூ வேணும்? இல்ல சிபி, பொண்டாட்டி போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பூவை வாங்கி கொடுப்பியா இல்ல கணக்கு போட்டுட்டு இருப்பியா? சரி ஜானு. அக்கா, ஒரு 15 முழம் பூ கொடுங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா, எல்லாரும் வாங்க. அம்மா, இது உங்க குலதெய்வ கோயிலு. வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது வந்துட்டு போறது இல்லையா? உங்களை பாக்குறது பெரிய அபூர்வமா இருக்கம்மா. போன வருஷம் வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்பதானே வர்றீங்க? இல்ல சாமி, சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன வேலைங்க,
அதான் வர முடியல. அம்மா வேலையில பெத்தவங்கள மறக்கலாமா? சொல்லுங்கம்மா. அந்த மாதிரிதான் குலதெய்வம்ங்கிறது. நாம நல்லா இருக்கணும்னு நமக்காக துடிக்கிற தெய்வம் அது. பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து உங்க வச்சு சாமி கும்பிட்டு போனா உங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லாத்துக்கும் நல்ல வழி பிறக்கும். கண்டிப்பா சாமி. பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறேன். இப்பவே ஆரம்பிச்சிடலாம்ல? ஜானு, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. வரும்போது நான் ஒரு ஜோஷியர்கிட்ட கேட்டுதான் வந்தேன். நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமியா, நாளைக்கு பொங்க வச்சு சாமி கும்பிட்டாதான் நல்லா இருக்குன்னு ஜோஷியரும் சொன்னாரு. பூசாரி அதான் சொல்றாரு. என்ன பூசாரி? ஆமாமா ஆமா. ஜானு, ஒரு நைட்டு ஃபுல்லா நம்ம கோயிலே தங்கிட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கு பூஜை செஞ்சு முடிச்சுக்கலாம். ஆமாமா, அதுவும் சரிதாம்மா. ஒரு நாள் ராத்திரி தங்கி இருந்து பூஜை பண்றது குடும்பத்துக்கு நல்லது. அப்படியே பண்ணுங்க. சரிங்க சாமி. முதல்ல சாமிக்கு தீவாரணையை காமிச்சிட்டு வந்துடுறேன். ம்.